Good morning pasangla. Welcome back. Good morning. Good morning. Good morning. Good morning. Am I audible? Good morning. Yes. Welcome back. Welcome back. Clear, audible. Okay, AV is clear. Okay, good morning. Yes. Welcome to the session. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா midterm டெஸ்டோட क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய டாப் 15 क्वेश्चन. இந்த 15 क्वेश्चनல இருந்து கண்டிப்பா ஒரு 5 क्वेश्चन உங்களோட क्वेश्चन பேப்பர்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் 500% இருக்கு. இப்போ பார்க்க போற இந்த 15 ல இருந்து சாரிப்பா, இந்த 15 ல இருந்து கண்டிப்பா உங்களோட क्वेश्चन பேப்பர்ல 5 क्वेश्चन மினிமமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரியா? கண்டிப்பா 5 क्वेश्चंस வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான 15 क्वेश्चन நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த 15 தான் என்ன பண்ண போறோம் நம்ம இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாமா? ரெடியா? Are you guys ready for it? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. Today do you have a holiday or school? School அப்படினா in case இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு அப்படினா yes. Leave அப்படினா no. ஸ்கூலா லீவா? ஸ்கூலா லீவா? கணக்கடன் சொல்லுங்க. ஒரே மெசேஜ் ஒரே ஆளே நிறைய மெசேஜ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. I will be getting confused. நீங்க கரெக்ட்டா சொன்னா தான் நம்ம ஏதாவது பிளான் பண்ண முடியும். ஓகே ரைட். நிறைய பேருக்கு ஸ்கூல் தான் இருக்கு. சரி ஓகே, இது முதல் क्वेश्चन. ரெண்டாவது क्वेश्चन 5 pm 6 pm A or B. அதாவது என்ன அப்படின்னா ஒரு 3 hours மேரத்தான் வச்சுக்கலாம் அப்படின்னா. சரியா? 6னா 3 வராது, 5 o'clock ஆரம்பிச்சு 2 to 3 hours மேரத்தான் வைக்கலாம்னா ஸோ நீங்கள் எல்லாம் எப்போ அவைலபிளாக இருக்கீங்க? 6 மணிக்கு தான் அவைலபிளாக இருக்கீங்களா? ஓ மை காட், 6 மணினா எப்படா? தீமினலில் இருந்தீங்கன்னா தீமினல் கிளாஸ் வேறு இருக்கும்ல. ஆறு மணி தானே இன்னைக்கு? தீமினல்ல 6 மணிக்கே கிளாஸ் இருக்கு. இன்னைக்கு தீமினல்ல 6 மணிக்கே கிளாஸ் இருக்கு. இன்னைக்கு தீமினல்ல 6 மணிக்கு கிளாஸ் இருக்கா? ரெண்டாவது கிளாஸ் என் கிளாஸ் அது எனக்கு தெரியும், பட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னன்னு கேட்டேன். 6 மணி. ஓகே ரைட். அப்போ 7 o'clock நீங்கள் ஃப்ரீ தானே? 7லேருந்து நம்ம 9 வரைக்கும் 2 hours மேரத்தான் போகலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் நான். சரியா? 7லேருந்து 9 வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு 2 hours மேரத்தான் போகலாமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை யூடியூப்பில் நம்ம எதுவும் ஒரு 1 hour யூடியூப்பில் ஒரு 1 hour கிளாஸு, இல்லை நான் ஏதாவது யூடியூப்பில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் ரெக்கார்டிங் கூட பார்த்துக்கலாமா? we will discuss it, we will check it out. சரியா? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரைட். ஏய், இதை தீமினலில் தான்டா சொன்னேன். இதை தான் சொன்னேன். 7 to 9ங்கிறது தீமினலில் தான் நான் சொன்னேன். பார்ப்போம். இல்லை அப்படின்னா மொத்தமாக யூடியூப்லையா அல்லது மொத்தமாக தீமினல்லையா? சரியா? பார்த்துக்கலாம். நைட் ஸ்டடி இல்லைப்பா இன்னைக்கு. ஏன்னா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஐ எம் ஸோ வீக். அதனால தான். சரி, ரெஸ்ட்டுன்றது கண்டிப்பாக தேவை. அதனால் ஓகே ரைட், வி வில் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 15 கொஷினை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸாமில் நீங்கள் அட்லீஸ்ட்டு 3லேருந்து 5 கொஷின்ஸ் ஷுவராக வந்துடும்.
சரியா? 3லேருந்து 5 கொஷின் கண்டிப்பாக என்ன பண்ண போகுது உங்களுக்கு இந்த தடவை எக்ஸாமில் வரப்போகுது. சண்டே வச்சுக்கலாமா? சண்டே நான் அவைலபிள் இல்லையே. சரி ரைட், வாங்க பார்க்கலாம். சண்டே மேக்ஸ் மேரத்தான் இருக்குது. இந்த வாரம் சண்டே உங்களுக்கு மேக்ஸ் மேரத்தான் இருக்குது. மொமெண்டம் ஆஃப் த கப்பிள்னா என்ன? டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள். மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள்னா என்னது? இரட்டை திருப்புத்திறன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரட்டை திருப்புத்திறன். ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ கப்பிள் இஸ் நோன் அஸ் மொமெண்ட் ஆஃப் கப்பிள். அதாவது ஏதோ ஒரு பொருளோட ரொட்டேட்டிங் எஃபெக்ட், இரட்டை திருப்புத்திறன், அதாவது சுழற்சி விளைவு. யார் யாரெல்லாம் ரொட்டேட் ஆகுறாங்களோ, ரொட்டேட் ஆகிற ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கப்பிள் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ கப்பிள் இஸ் நோன் அஸ் மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள். அடுத்து மொமெண்ட் ஆஃப் கப்பிள் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். மொமெண்ட் ஆஃப் கப்பிள்னா என்னது? கேபிட்டல் M ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். எஃப்னா ஃபோர்ஸு, எஸ்ஸுங்கிறதும் டிஸ்டன்ஸ் தான் அந்த இடத்துல குறிக்கும். ரைட்டா? எஃப் இன்ட்டு எஸ். விசை இன்ட்டு விசைகளுக்கு இடையே செயல்பாட்டு கோட்டுக்கு இடைப்பட்ட செங்குத்து தொலைவு. 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த கொஸ்டின், வாட் ஆர் த காசஸ் ஆஃப் மயோப்பியா? மயோப்பியா எதனால் நடைபெறுது? சரியா? மயோப்பியா எதனால் நடக்குது? இதெல்லாம் மயோப்பியாவுக்கு காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மயோப்பியான்னு என்னது? கிட்டப்பார்வை. ரைட்டா? மயோப்பியான்னு என்னது? கிட்டப்பார்வை. கிட்டப்பார்வை குறைபாட்டிற்கான காரணங்கள் என்ன? இதெல்லாம் கிட்டப்பார்வையான குறைபாட்டுக்கு காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? மயோப்பியா ஆல்சோ நோன் அஸ் ஷார்ட் சைட்டண்டஸ். இங்கிலீஷில் என்னது? மயோப்பியா அப்படிங்கிறது இன்னொரு பேர் என்னது? ஷார்ட் சைட்டண்டஸ், அதாவது கிட்டப்பார்வை அப்படின்னு சொல்லப்போம். டியூ டு த லென்த்தனிங் ஆஃப் ஐபால். நம்மளோட ஐபால் நீளம் அடைகிறதுனால, சரியா? ஐபால் நீளமாகிறதுனால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விழிக்கோளம் சிறிது நீண்டு காணப்படுவதால், ரைட்டா? சிறிது நீண்டு விடுவதால், விழிக்கோளம் என்ன பண்ணுது? நீண்டு காணப்படுவதால் இந்த நோய் நம்மளுக்கு அந்த குறைபாடு, நோய் கூட சொல்ல முடியாது, இது குறைபாடு அப்படின்னு சொல்ல முடியும். சரியா? ஸோ அப்போ with this defect nearby objects can be seen clear. நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ண முடியும்? பக்கத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். பட் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் cannot be seen. தூரத்தில் இருக்கிறது என்னது? நம்ம கண்ணுக்கு தெரியாது. பக்கத்தில் இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியும், தூரத்தில் இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ அப்போ மயோப்பியா அப்படிங்கிறது ஷார்ட் சைட்டண்டஸ். ஷார்ட் சைட்டண்டஸ்னால் என்னது? பக்கத்தில் இருக்கக்கூடிய, நீங்கள் புக்கில் இருக்கிறத நல்லா வாசிக்க முடியும், கிளாஸில் போர்டில் இருக்கிறத உங்களால் ஒழுங்காக வாசிக்க முடியாது. ஸோ அப்போ தூரத்தில் இருக்கிறது நல்லா தெரியாது, பக்கத்தில் இருக்கிறது நல்லா தெரியும். ஸோ தட் இஸ் மயோப்பியா. அப்போ இது எதனால் நடக்குது? நம்மளோட ஐ பால் லென்த் ஆகிறனால, உருண்டையாக இருக்கக்கூடிய பால் ஓவல் ஷேப்பில் நல்லா நீளமாக மாறுது அப்படின்றனால தான் இந்த டிஃபெக்ட் ஏற்படுது. த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ் இஸ் ரெடியூஸ்ட் ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐ லென்ஸ் அண்ட் ரெட்டினா இன்க்ரீசஸ். ஸோ என்ன நடக்குது? ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் இஸ் ரெடியூஸ்ட். ஐ லென்ஸோட ஃபோக்கல் லென்த் என்ன பண்ணுது? இட் இஸ் ரெடியூஸ்ட் ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐ லென்ஸ் அண்ட் ரெட்டினா இன்க்ரீசஸ். என்ன சொல்கிறாங்க? ஒன்று ஃபோக்கல் லென்த்து ரெடியூஸ் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க? கண்ணுக்கும் ரெட்டினாக்கும் நடுவில், ரைட்டாக? ஐ லென்ஸுக்கும் ரெட்டினாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. ஏன்னா நீளமாகுது, இப்படி இருக்கிறது இப்படி நீளமாகிடுச்சு, அப்போ டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது? அதிகமாகுது. ஸோ எது நடக்குதுன்றதை கவனமாக கவனிச்சுக்கோங்க. வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி? யூனிட் 7ல் இருக்குது. நம்ம இதை பார்த்தோமா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அயனைசேஷன் எனர்ஜினா என்னென்ன? எலக்ட்ரானை எடுக்கக்கூடிய எனர்ஜி, ரைட்டா? எலக்ட்ரானை எடுக்கக்கூடிய எனர்ஜி. இது புக் பேக் கொஷினா? இது புக் பேக்கா? இது புக் பேக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? இந்த கொஷின் புக் பேக் கிடையாது. இட் இஸ் அ புக் இன் கொஷின். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த புக் இன் கொஷின். ஸோ ஒரு சில கொஷின்லாம் என்ன அப்படின்னா நான் வந்து புக் இன் புக் பேக் எல்லாத்தையும் கலந்து சொல்லிட்டு, ஸோ ஒரு 3 கொஷின் பேப்பரில் மிட் டர்ம் டெஸ்ட்டில் இந்த கொஷின் பேப்பர் பார்த்தேன், அதனால தான் என்ன பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? ரைட், ஓகே. என்னாச்சு திடீர்னு? யாரோட பாட்டு விடுவாங்க? ஒரே ஒரு நிமிஷம் தான். எங்கள் வீட்டில் என்கிட்ட ஒரு பழைய ஃபோன் இருக்குது. அந்த பழைய ஃபோன் ஆக்சுவலாக அதுவாக காலையில் ஆனோடனே அலாரம் அடிக்கும். நான் எங்கே இருந்துட்டு அலாரம் அடிக்குதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஷோ திடீர்னு என்னடா சாமி பாட்டெல்லாம் ஓடுது, என்னன்றா திடீர்னு ஹரஹர சிவனு பாட்டு வருது என்னென்னு பார்த்துட்டு இருந்தா
அந்த ஃபோன் நேற்று டிஸ்பிளே மாற்றுறதுக்காக கொடுத்துருந்தேன், அது பேக்கில் வச்சுருந்தா அதுலேருந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வருது. அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை கவனிங்க. த மினிமம் எனர்ஜி ரெக்வயர்டு, ரைட்டா? மினிமம் எனர்ஜிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குறைந்தபட்ச ஆற்றல், ரைட்டா? குறைந்தபட்ச ஆற்றல். த மினிமம் எனர்ஜி required to remove the electron from an isolated gaseous atom in its ground state to form a cation. இதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், அப்படியே எழுதணும். இதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன், சரி? இதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன். அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னா மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என்னது, எலக்ட்ரானோட அமைப்பு இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் கொடுக்கக்கூடிய மினிமம் எனர்ஜி, ரைட்டா? நான் ஒரு குறைந்தபட்ச எனர்ஜி கொடுக்க போகிறேன். அந்த குறைந்தபட்ச எனர்ஜி நான் எடுத்து கொடுத்து அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறேன். அது எங்கே இருக்குது? ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டம், தனியாக இருக்க கேசியஸ் ஆட்டமில் தான் உங்களால் இந்த எலக்ட்ரான் எடுக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டம், கேசியஸ் ஆட்டம்லேருந்து தான் எடுக்க முடியும். சாலிட்லேருந்து உங்களால் ஒரு எலக்ட்ரானையோ அல்லது லிக்விட்லேருந்து ஒரு எலக்ட்ரானையோ எடுக்க முடியாது. கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்க மட்டும்தான் எலக்ட்ரானை எடுக்க முடியும். எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது கேசியஸ் ஸ்டேட்லேருந்து மட்டும்தான். ஸோ அப்போ மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் அன் ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டம் இன் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் டு ஃபார்ம் அ கேட்டயான். அதாவது தனித்த ஒரு வாயுநிலை அணுவின் வெளிக்கூட்டிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கி நேர்மின் அயனியை உருவாக்குவதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச ஆற்றலே அயனியாக்க ஆற்றல் என அழைக்கப்படுகிறது. அதுக்கு பேர் தான் என்னது, அயனியாக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஓகே, அடுத்து இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பின்னு கூட சொல்லுவாங்க. எனர்ஜி இன்னொரு பேர் என்னது, என்தால்பி. இதோட யூனிட் என்னது, இது எப்படி மெஷர் பண்ண போகிறாங்க, கிலோ ஜூல் பெர் மோல். ஒரு மோலுக்கு எவ்வளோ ஜூல் எனர்ஜி இருக்குது, ரைட்டாக? கிலோ ஜூல் பெர் மோல் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் தான் இதை மெஷர் பண்ண போகிறாங்க, சரியா? ரைட், அடுத்து ஹவு டஸ் லீச் சக் பிளட் ஃப்ரம் த ஹோஸ்ட். ஹோஸ்ட்னா என்னது, அது யார் மேலே போய் ஒட்டிகிட்டு இருக்கோ அவங்ககிட்ட இருந்து எப்படி பிளட்டை சக் பண்ண போகுது, சரியா? அவங்ககிட்டேருந்து எப்படி பிளட்டை சக் பண்ண போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? இன் லீச் பிளட் இஸ் சக்டு பை மஸ்குலார் ஃபேரிங்ஸ். In leech, blood is sucked by muscular pharynx, ரைட்டா? மஸ்குலார் ஃபேரிங்ஸ் மூலமாக தான் என்ன பண்ணுது, இது என்ன பண்ணுது, பிளட்டை சக் பண்ணுது. The salivary secretion is poured in the wound. அதனுடைய உமிழ்நீர்லேருந்து உருவாகக்கூடிய ஒரு திரவத்தை அது கடித்த காயம் ஏற்பட்ட இடம் இருக்குல்ல, அந்த காயம் ஏற்பட்ட இடத்துல என்ன பண்ணுது, அது செலுத்துதான். அது காயம் ஏற்பட்ட இடத்துல செலுத்துது. The saliva contains an active substance called hirudin. அதோட சலைவா, அதனுடைய உமிழ்நீரில் an active substance called hirudin அப்படிங்கிற ஒரு ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, which prevents the coagulation of blood. அது என்ன பண்ணுது, ரத்தம் உறைதலை தடுக்குது. அது என்ன பண்ணுது, ரத்தம் உறைதலை தடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? அட்டை அதன் தசைப்பற்றுள்ள தொண்டை, ரைட்டா? மஸ்குலர் ஃபேரிங்ஸ்னால் அது வந்து பல்லு மாதிரி இருக்காது, மசில்ஸ், ரைட்டா? மசில்ஸ், ரைட்டா? அது வந்து ஒரு சாஃப்டான மசில்ஸ் மாதிரி இருக்க போகிறோம். அதாவது தசை இருக்கக்கூடிய டிஷ்யூ மாதிரி இருக்கக்கூடிய ஃபேரிங்ஸ் வழியாக என்ன பண்ணுது, கடிக்குது. அது மாதிரி கடிச்சு நம்ம கையில் என்ன பண்ணுது, கையிலையோ அல்லது எந்த இடத்துலையோ ஒட்டிக்குது. நல்லா ஒட்டுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா the salivary secretion is poured in the wound. The saliva contains an active substance called hirudin which prevents the coagulation of blood. என்ன பண்ணுது, அது blood coagulation-ஐ ப்ரிவெண்ட் பண்ணுது. பிளட் கோகுலேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுது என்னது, ரத்த உறைதலை தடுக்குது. யார், ஹிருதீன் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ், சரியா? இதெல்லாம் நீ படித்தது தான். நீங்கள் திரும்ப 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 ரீகால் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் இதெல்லாம் உங்கள் மைண்டில் நிற்கும். இல்லைன்னா இதெல்லாம் மறந்துடும். உனக்கு லீச்சை பற்றி அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு தோணும். ஆனால் எக்ஸாம் ஹாலில் பேனாவை பிடிச்சி உட்காந்த உடனே மறந்து போயிடும், சரியா? ஒய் ஷேப்டு wound, வெரி குட், எஸ், கரெக்ட். which part of human brain act as a relay center, ரைட்டா? நம்ம இன்னும் 15வது படத்துலேருந்து ஒரு கொஷின் கூட படிக்கலன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? 15th சாப்டர் நம்ம படிக்கவே இல்லை. ஏன்னா 15th சாப்டர் தனியாக படிக்கணும். 15th சாப்டரும் சாப்டர் 2ஓட ப்ராப்ளம்ஸ் மட்டும் நம்ம இது வரைக்கும் டச் பண்ணல. மீதி எல்லாம் கூட ஓரளவுக்கு பார்த்துட்டோம், கரெக்டாக? எஸ், மீதி எல்லாம் கூட ஓரளவுக்கு பார்த்துட்டோம், ஓரளவுக்கு தெரியும், நம்மளுக்கு ஓரளவுக்கு படிச்சிருக்கோம். ஒரு தடவையாவது நான் சொல்லி கொடுத்துருவேன், இது மட்டும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம்.
ஸோ இது ரெண்டையும் நம்ம பார்த்துடலாம். இது ரெண்டையும் கண்டிப்பாக 9 and 17th லெசன் மிட்டம் உண்டா? 17th லெசன்லாம் எதுக்குடா? மிட்டம் டெஸ்ட் போர்ஷனில் இல்லையா? சரி, ஆனால் நிறைய பேருக்கு இருக்குல்ல, அதனால் பார்க்கலாம். சரியா? ஓகே, ரைட். கவனிங்க. விச் பார்ட் ஆஃப் ஹியூமன் பிரெயின் ஆக்ட் அஸ் அ ரிலே சென்டர்? ரைட்டா? எது நம்மளுடைய மூளையில் ரிலே சென்டராக அமையுது? ரிலே சென்டர்னா என்னது? மனித மூளையில் எந்த பகுதி கடத்து மையமாக செயல்படுகிறது? ரிலே அப்படின்னா நீங்கள் ரிலே ரன்னிங் ரேஸ் பார்த்துருக்கீங்களா? ரிலே அப்படின்னு சொல்லுவாங்க. 400 மீட்டர் ரிலே, 800 மீட்டர் ரிலே, 1200 மீட்டர் ரிலேன்னு 4 பேர் நினைக்குவாங்க. ஒரு கம்போ அல்லது ஒரு இது மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்கடா பாஸ் பண்ணி போகணும். ஸோ கடத்திக்கிட்டே போகணும். ஒருத்தவங்ககிட்ட இன்னொருத்தவங்க ஓடி போய் அவங்க கொடுப்பாங்க, அவங்க அங்கேருந்து இன்னொருத்தவங்க அப்படின்னு ஃபைனல்ஸ் வரைக்கும் வரணும். அந்த மாதிரி 4 பேரும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை கடந்து போகிற மாதிரி இருக்கும். சரியா? பாஸ் த ஸ்டிக். ஸோ அதே மாதிரி நம்மளோட மூளையில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணக்கூடியது, ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் பாஸ் பண்ணக்கூடியது யார்? த பார்ட் ஆஃப் ஹியூமன் பிரெயின் விச் ஆக்ட் அஸ் அ ரிலே சென்டர் இஸ் தாலமஸ். சரி, நிறையா இருக்குப்பா. பிரெயினை பற்றி நம்ம படிக்க ஆரம்பிக்கிறப்ப அதில் ஒரு டேப்லெட் காலம்லாம் இருக்குது. அந்த டேப்லெட் காலமில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். ஸோ பார்த்துக்கலாம். ரைட்டா? த பார்ட் ஆஃப் ஹியூமன் பிரெயின் விச் ஆக்ட் அஸ் அ ரிலே சென்டர் இஸ் தாலமஸ். தாலமஸ் தான் இது ரிலே சென்டராக நம்ம மூளையில் செயல்படுது. தாலமஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. நேம் த பார்ட்ஸ் ஆஃப் ஹிண்ட் பிரெயின். பின் மூளையா? ரைட்டா? பின் மூளையின் பாகங்கள் என்ன? பின் மூளை அதாவது நம்மளுக்கு மூளையில் முன்மூளை, அதாவது ஹிண்ட் பிரெயின், செரிப்ரம், செரிபெல்லம், பான்ஸு அப்படின்னு பிரெயினே என்ன அப்படின்னா பிரித்து வச்சுருப்பாங்க. பிரெயினே என்ன பண்ண போகிறாங்க? நிறைய விதமாக பிரிச்சுருக்க போகிறாங்க. செரிப்ரம், செரிபெல்லம், அதுக்கப்புறம் பான்ஸ் அப்படின்னா. ஸோ அதில் ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு இருக்குது, பின் மூளை அப்படின்னு. அதில் என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னா பாருங்கள், செரிபெல்லம், பான்ஸ் அண்ட் மெடுலா ஆப்லாங்கேட்டா. செரிபெல்லம்ன்றது என்னது? இங்கே இருக்கக்கூடியது. ரைட்டா? இது செரிபெல்லம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பான்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே மெடுலா ஆப்லாங்கேட்டா ஸ்பைனல் கார்டோட போகும். ஸோ மூளை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து மூளையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணலாம்? பின் மூளைன்னு சொல்லலாம். இதை நம்ம பின் மூளைன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒருத்தவங்க ஸ்டார் போட்ட மாதிரி இருப்பாங்க, ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்கும். ஸோ அது பான்ஸ். அதுக்கப்புறம் மெடுலா ஆப்லாங்கேட்டா. இதுதான் என்னது? மெடுலா ஆப்லாங்கேட்டா. ஸோ செரிபெல்லம், பான்ஸ் அண்ட் மெடுலா ஆப்லாங்கேட்டா. சிறுமூளை, பான்ஸ், முகுளம். ரைட்டா? முகுளம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க தமிழில். முகுளம். எஸ், வெரி குட். நிறைய பேர் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணுறீங்க. இன்றைக்கி என்ன ஸ்ட்ரென்த்தும் கம்மியாக இருக்குது. சாட்டர்டே நைட்டு தான் எல்லோரும் லீவ் விடுவாங்க. நம்ம பசங்க இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங்கே லீவ் விட்டானுங்க போல். ஏன்னா 11th ஸ்டாண்டர்டையும் காணோம், எல்லாரையும் காணோம். எல்லோரும் ஸ்கூல்ன்ற ஸ்கூல்னால் இப்போ எப்பயும் போல் எந்திரிச்சிருக்கணும்ல. ஸ்கூல்னால் எப்பயும் போல் எந்திரிச்சு போயிருக்கணும். இன்றைக்கி என்ன பண்ணல? யூஸ்வலாக 100ஆவது இருக்கும். இன்றைக்கி நாட் ஈவன் 50, 50 கூட வந்துட்டு போயிடுது. ஏன்னா சரி, ரைட், பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நம்மளும் முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். ஏன்னா நம்மளும் என்னது காமன் நேரத்தில் படித்து முடிச்சிட்டோம். ஏன்னா ரைட், வாங்க. ஒய் ஆர் டிராஃபிக் சிக்னல்ஸ் ரெட் அண்ட் கலர்? இங்கே இருக்க நம்பரை பார்க்காத, இங்கே இருக்க நம்பர் வேறு. இது ஆக்சுவலாக வேறு ஒரு இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். 15 கொஷினுக்கு 15 ஸ்லைடு வரணும். ரைட்டா? 15 ஸ்லைடு வந்ததுக்கப்புறம் இன்னும் இருக்குது கொஷின், இன்னும் நிறைய கொஷின் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம். சரியா? 15 அதுக்குள்ளே 12வது கொஷின்லாம் வரல. நம்ம இன்னும் கவனிங்க. ஒய் ஆர் டிராஃபிக் சிக்னல்ஸ் ரெட் அண்ட் கலர்? டிராஃபிக் சிக்னல் ஏன் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? டிராஃபிக் சிக்னல் ஏன் ரெட் கலரில் இருக்குது? ஏன்னு ஒன்று தெரியும்ல, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ல, ஆப்டிக்ஸ் லெசன்லாம் நம்ம பார்த்தோம். ரெட் கலர் ஹேஸ் அ லாங்கர் வேவ் லென்த், ஸோ இட் இஸ் லெஸ் ஸ்கேட்டரிங். ரைட்டா? லாங்கர் வேவ் லென்த் இருக்கனால இட் ஸ்கேட்டர்ஸ் லெஸ், இட் கேன் ட்ராவல் வெரி ஃபார், ஹென்ஸ் இட் இஸ் கிளியர்லி விசிபிள் அப்படின்னு கொடுத்துங்க பாரு. இது வேறு நமச்சிவான் வந்துக்கிட்டே இருக்குது. Red has the longest wavelength, so it is scattered the least by atmospheric particles. ரெட்டோட வேவ்லென்த் என்ன அப்படின்னா ரொம்ப லாங்கராக இருக்கும், நீளமான வேவ்லென்த் இருக்கும். ரைட்டா? நீளமான வேவ்லென்த் இருக்கும், அதிக அலைநீளம் கொண்டது. அலைநீளம் அதிகமாக இருக்கனால இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கேட்டரிங் த லீஸ்ட். ரைட்டா? அப்போ என்ன? ஸோ இட்ஸ் ஸ்கேட்டரிங் த லீஸ்ட். ஏன்னா ரேலாக் ஸ்கேட்டரிங் இருக்குல்ல, ஒரு கொஷின் படிக்கிறப்ப அது கீழே இருக்கக்கூடிய ரிலேஷனையும் நம்ம பார்த்துக்கணும்.
Rayleigh scattering is directly proportional to 1/4th power of lambda அப்படிங்கிறதா ஃபார்முலா. ஸோ அப்போ வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் ஸ்கேட்ரிங் கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், எதிர் விகிதத்தில் இருப்பாங்க. ரைட்டா? அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறாங்க? நேர் விகிதத்தில் கிடையாது, எதிர் விகிதத்தில் இருக்க போகிறாங்க. சரியா? லாங்கஸ்ட் வேவ் லென்த்து. ஸோ இட்ஸ் ஸ்கேட்டர் த லீஸ்ட் பை அட்மாஸ்பியரிக் particles. As a result, whether it is a fog or smog, right? A fog or smog, red light passes comparatively easily through them. சரியா? சிவப்பு நிறம் மிக நீண்ட அலைநீளத்தை கொண்டிருப்பதால் வளிமண்டல துகள்களால் மிக குறைவாகவே சிதறடிக்கப்படுகிறது. அப்போ கம்மியான சிதறடிக்கப்படுகிறனால பனி மூட்டமோ அல்லது புகையோ இருந்தாலும் அது புகுந்து அது வழியாக வந்து நம்மளுக்கு லைட்டை நல்லா வெளிச்சமாக தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் சிவப்பை நம்ம என்ன பண்ணணுமா அதிகமாக நம்ம டிராஃபிக் சிக்னலுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் 2 கண்டிஷன் நெசசரி ஃபார் ரஸ்டிங் ஆஃப் அயன். உன்னோட பப்ளிக் எக்ஸாமில் கூட நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கடந்த 5 வருஷத்தில் இந்த கொஷின், இதுக்கு அடுத்து ஒரு கொஷின் இருக்குது. அடுத்து எங்கே இருக்குது? ரைட், இது இல்லை. Oh my God. இது ரஸ்டோட ஃபார்முலா. இந்த கொஷின் இன்னும் ரஸ்டோட ஃபார்முலா. கண்டிப்பாக உன்னோட கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். சரியா? உங்களோட கொஷின் பேப்பரில் கன்ஃபார்மாக ரஸ்ட்டை பற்றி ஒரு கொஷின் கட்டாயம் இருக்குது. உன்னோட கொஷின் பேப்பர் எதுவாகினும் சரி, அது கட்டாயமாக ரஸ்ட்டை பற்றி ஒரு கொஷின் இருக்க போகுது. சரியா? ரஸ்ட்டை பற்றி ஒரு கொஷின் கட்டாயமாக இருக்க போகுது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, என்ன கண்டிஷன், துருப்பிடித்தலுக்கு என்ன மாதிரியான கண்டிஷன் தேவை, எந்த மாதிரியான சூழ்நிலையில் துருப்பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 விஷயம். ஒன்று ரியாக்ஷன் வித் மாய்ஸ்ட் ஏர், ஈரப்பதம் நிறைந்த காற்று அல்லது நீர், 2 பேரும். சரியா? ஈரப்பதமான காற்றுடன் வினை புரிதல், ரியாக்ஷன் வித் மாய்ஸ்ட் ஏர், ஈரப்பதம் நிறைந்த காற்று அல்லது என்னது வாட்டர், H2O. இது 2ல் ஏதாவது ஒருத்தவங்க இருக்கணும். 2ல் யாராவது ஒருத்தவங்க இருந்தாலும் என்ன பண்ண போகுது, நல்லா பயங்கரமாக ஈஸியாக துருப்பிடிச்சிடும். சரியா? 8th யூனிட் இருக்குல்ல நம்மளுக்கு 7 and 8 தானே இருக்குது போர்ஷனில். 7 and 8 போர்ஷனில் இருக்குல்ல. 8th யூனிட் இருக்குல்ல, ஸ்மெல்ட்டிங்லாம் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து நடத்தினேடா. நடத்தினப்பெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்களேடா. 8th சாப்டர் இருக்குல்ல, மிட்டம் போர்ஷனில் 8th சாப்டர் இருக்குது. 1, 2, 6, 8, 12, 13, 14, 15 தான் டவுட்டு. 15 தான் டவுட்டு. ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஒரு சிலருக்கு இருக்காது. இதெல்லாம் கன்ஃபார்ம் போர்ஷன். 1, 2, 7, 8, அதுக்கப்புறம் 12, 13, 14. இது கன்ஃபார்மாக இருக்குது. எல்லாத்துக்கும் இது கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ரைட்டா? ரைட். ஸோ அடுத்து எனக்கு வந்து சாட்டில் இப்போ நீங்கள் எல்லாருமே போடுங்க, வாட் இஸ் த ஃபார்முலா. ரைட்டா? இதில் ஒரு சிலருக்கு கூட இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், அவங்கவுங்களோட பொறுத்து முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் இது நான் சொன்னது ஜென்ரல். வெரி குட் பிரஜித். நான் அடுத்து என்ன கேட்க போகிறேன்னு அதை டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டான். ஸோ என்னது நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ஃபார்முலா, ஹவு ரஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருந்தேன். ரஸ்ட் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நான் அடுத்து கேட்க போகிற கொஷினாக இருந்துச்சு. அதுக்கு ஆன்சர் அவனே பண்ணிட்டான் அதுக்குள்ளே. சரியா? என்னவா இருக்க போகுது, Fe ப்ளஸ் இரும்பு யாரோட ரியாக்ட் பண்ணணும், ஆக்சிஜனோடவும் மாய்ஸ்ட் யார் தானே சொன்னாங்க. அப்போ யாருக்கு O2, மாய்ஸ்ட்டுக்கு H2O எடுத்துக்கிறேன். கிவ்ஸ் என்ன கொடுக்க போகுது, இதோட அவுட்புட் என்ன, ரஸ்ட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா Fe2O3. Fe2O3ங்கிறது என்னது, ரஸ்ட்டோட ஃபார்முலா. Fe2O3 ப்ளஸ் என்ன வரப்போகுது, சாரி ப்ளஸ் இல்லை, அதுதான் மிஸ்டேக், ப்ளஸ் கிடையாது. Fe2O3 டாட் XH2O. இதான் என்னது, ரஸ்ட். இதுக்கு பேர் தான் என்னது, ரஸ்ட். இதுக்கு பேர் தான் ரஸ்ட். இப்போ ஈக்குவேஷனை மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதும், பேலன்ஸ் பண்ணால் போதும். ஈக்குவேஷனை மட்டும் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு பேலன்ஸ் த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ என்னது, அங்கே 2 Fe இருக்கா, இங்கே 2 O இருக்குது, 3 O இருக்குது, அங்கே 4 O இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 4 O இருக்குன்னு என்ன பண்ணலாம், அப்போ இந்த இடத்துல ஒரு 3 போட்டோம் அப்படின்னா 2 3s are 6, 6 + 1 7. அப்போ அதே மாதிரி என்ன பண்ணலாம், இங்கே ஒரு 2 போடுறேன். அப்போ 2 3s are 6 + 1 7. ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. Fe என்ன ஆகிடுச்சு,
2 Fe வந்துருச்சு. அப்போ டோட்டலாக 4 Fe இருக்குது அந்த பக்கம். இப்போ இந்த பக்கம் 4 H2O அப்படியே எக்ஸ் போட்டுருங்க. அப்போ வேலை முடிஞ்சு. சரியா? H2O அப்படியே போட்டுருங்க. ரைட். ஏன் டாட் போட்டிருக்கீங்க? ஏன்னா இட் இஸ் நாட் தட் ரஸ்ட்டுங்கிறதுல வெறும் அயன் ஆக்சைடு மட்டும் இருக்காது, தண்ணியும் சேர்ந்து தான் அங்கே இருக்க போகுது. ரஸ்ட் ஃபார்மில் தண்ணியும் சேர்ந்து, அந்த தண்ணி வந்து இத்தனை தண்ணி இருக்கணும் அத்தனை தண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாட்டர் மாலிகூல்ஸ் n நம்பர், எனி நம்பர். ஒரு வாட்டர் மாலிகூல் இருந்தாலும் ரஸ்ட் இருக்கும், 2 வாட்டர் மாலிகூல்ஸ் இருந்தாலும் ரஸ்ட் இருக்கும், 5 இருந்தாலும் ரஸ்ட் இருக்கும். ஸோ வாட்டர் மாலிகூல் இருந்தால் தான் அது பேர் ரஸ்ட்டு. வாட்டர் மாலிகூல் இல்லைன்னா அது ரஸ்ட்டு கிடையாது. ரஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஈரப்பதமாக இருக்கணும். நீங்கள் ரஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஈரப்பதத்தோடு தான் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் இட் வில் பி லிட்டில் பிட். அதனால தான் அது XH2 வாட்டரும் சேர்ந்தது தான் ரஸ்ட்டு. சரியா? ஓகே, ரஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளீஸ். அப்போ இது என்ன தான் ரஸ்ட்டு? ஏய் யாரா அவன்? இதாண்டா ரஸ்ட்டு, இதான் ரஸ்ட்டு, துருப்பிடித்தல். இதுதான் ரஸ்ட்டுனா இதுதான். சரியா? துருப்பிடித்தல் இதுதான் ரஸ்ட்டுக்குரிய ஃபார்முலா. இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்களுக்கு எது சொல்லுவாங்க. ரைட்டா? ரஸ்ட்டுனா துரு. ஆமாம், துருன்னு இருக்குல்ல, துரு. In words, iron reacts with oxygen and water, gives iron oxide அல்லது ரஸ்ட்டு. அவ்வளோதான். எக்ஸுங்கிறது எனி நம்பர். எக்ஸுங்கிறது எனி நம்பர். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 10, 100, 1000 எது வேணா இருக்கலாம். அவ்வளோதான். ரைட் த ரியாக்ஷன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அடுத்த இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். கம்பல்சரியில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் கொஷின். இந்த கொஷினை நீங்கள் கம்பல்சரியில் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்கள் ஸ்கூலில் வேறு மாதிரி சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க வேறு மாதிரி? என்னடா சொன்னாங்க? என்ன வேறு மாதிரி சொன்னாங்க சொல்லுங்கள். அப்போ தான் நம்மளும் அதில் மிஸ்டேக் இருந்தால் நம்ம மாற்றிக்கலாம், இல்லை அது புதுசாக இருந்தால் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். ரெஸ்ட் ஆனதை ரெக்கவரி பண்ண முடியுமா? ஒரு அளவு இருக்குது, ஒரு அளவுக்கு மேலே எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் ப்ரோ, சும்மா குத்தினே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அளவுக்குள்ளே இருந்துச்சுன்னா ரஸ்ட்டை வந்து நம்ம திருப்பி சால்ட் பேப்பர் வச்சு எடுத்துகிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இல்லை ரொம்ப மோசமாக போயிடுச்சுன்னா ரெக்கவர்லாம் பண்ண முடியாது. ரைட். ஓ, கெமிக்கல் நேம் ஆஃப் ரஸ்ட். தேங்க்யூ. யாரா அது? ஷாஹிமா. குட். கெமிக்கல் நேம் ஆஃப் ரஸ்ட்டு என்னதுப்பா? கெமிக்கல் நேம் ஆஃப் ரஸ்ட்டு. ரஸ்ட்டோட கெமிக்கல் நேம் யாராவது சொல்ல முடியுமா? எஸ் கவனி வாங்க. அந்த கொஷின் கேட்பாங்க. ஆமாம், ரஸ்ட்டை பற்றி கண்டிப்பாக ஏதாவது ஒரு 1 மார்க்கோ அல்லது 2 மார்க்கோ அல்லது 4 மார்க்கில் ஒரு பாட்டோ அல்லது 5, 7 மார்க்கில் கண்டிப்பாக ரஸ்ட்டை பற்றி ஒரு கொஷின் இருக்குது. டக்குன்னு போடுங்க. என்னது இங்கே இருக்கல? இதுதான் பேர். இது அப்படியே நீ கெமிஸ்ட்ரி பேரில் எழுதுனா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதாவது என்ன அப்படின்னா ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. ரைட்டா? ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு, நீரேற்றப்பட்ட ஃபெரிக் ஆக்சைடு அந்த தமிழில். ரைட்டா? hydrated ferric oxide. எஸ், இதெல்லாம் 1 மார்க். நீரேற்றப்பட்ட ஃபெரிக் ஆக்சைடு. சரியா? ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. ஓகே, குட். இந்த மாதிரிலாம் பண்ணேன்னா உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்து பாராட்டுவேன். வேலிடாக கமெண்ட் இருக்குது. அதை விட செத்து சுண்ணாம்பான நியூஸ் எங்கள் ஸ்கூலில் அந்த சாப்டர் கிடையாது அப்படின்னா, இல்லைன்னா விட்டுறேன். எங்கள் ஸ்கூலில் இந்த சாப்டர் இருக்குது, நீங்கள் அதை சொல்லிக் கொடுங்க. நான் ஒரு நடத்துறதுக்கு ஒரு பிளான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். திடீர்னு நீ ஒரு ஆள் உள்ளே புகுந்து டபக்குன்னு நேற்று முளைச்ச காளான் மாதிரி புழுக்குன்னு முளைச்சிட்டு எனக்கு அதை சொல்லித்தாங்க இது சொல்லித்தாங்கன்னா நான் எப்படி சொல்லித்தர முடியும்? என்னையும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. இங்கே பாரு, இப்போ தான் சொன்னேன், கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அது கேட்கவே மாட்டாங்க. ரஸ்ட் வந்து ப்ரௌன் கலர். ப்ரௌன் கலரில் இருக்கும். கரெக்ட். சரி, அடுத்து இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ரியாக்ஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். 6H2O + 12H2O லைட் அண்ட் குளோரோஃபில்ல ரியாக்ட் பண்ணி குளுக்கோஸ் + 6H2O + 6O2. O2 கேஸ் வந்து வெளியே போகும், அதனால் 6O2 போட்டுக்கோங்க. சரியா? இந்த ஃபார்மேட்டில் நான் சொல்லிக் கொடுத்தது வேறு ஒரு ஃபார்மேட் இருக்கும். இந்த ஃபார்மேட்டில் படிச்சுக்கோங்க. இதுதான் நம்ம புக்கில் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் gives glucose ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஆக்சிஜன் கேஸ். அது கேஸாக வாயுவாக என்ன பண்ணிவிடும்? வெளியே போய்டும். ரைட்டாக? கேஸ் வந்து
வாயுவாக வெளியே போயிடும், அதுதான் கேஸ். சரியா? நிறைய பசங்க பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷனில் நான் பார்த்துருக்கேன், இந்த 2 விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா விட்டுருவாங்க. தீஸ் 2 ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 2 போடாமல் விட்டிங்கன்னா கஷ்டம். ரைட்டா? லைட்டுன்னு போடலாம் அல்லது சன்லைட்டுன்னு போடலாம், எதுனாலும் ஓகே. லைட் அல்லது சன்லைட் எது போட்டாலும் ஓகே தான். சரியா? ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் அல்லது சன்லைட் கண்டிப்பாக நான் அது போட்டிருக்கணும், அது இல்லைன்னா இந்த ரியாக்ஷன் தப்பு. யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். சரியா? இயற்பியல் விதியை கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் லா ஸ்டேட்ஸ் தட் எவ்ரி பார்ட்டிக்கல் ஆஃப் த மேட்டர் இன் திஸ் யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர் பார்ட்டிக்கல். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம எப்படி படித்தோம் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் எப்படி படித்தோம் ஞாபகம் இருக்கா? ஸ்டார்டிங்லேருந்து என் கிளாஸை பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக புரியும். எப்படி பார்த்தோம்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகல்ஸும் எந்த ஒரு துகள் எடுத்துக்கிட்டாலும் அந்த துகள் மற்றொரு துகளின் மீது ஒரு ஈர்ப்பு விசையை கொடுத்துட்டே இருக்குமா. சரியா? ரைட்? பார்த்திங்க அப்படின்னா அதர் பார்ட்டிகல்ஸ் வித் அ ஃபோர்ஸ். The force is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between the center of the masses. அப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்குமா? அந்த ஃபோர்ஸு directly proportional to the இதெல்லாம் நீ இப்படி ஃபார்முலா மாதிரி எழுதிட்டேன்னா நீ வேர்டிங்ஸில் எழுதிடுவேன். நீ வேர்டிங்ஸ்லேயே திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா உங்களுக்கு மண்டையில் நிற்காது. நீங்கள் ஃபார்முலாவை மாற்றிடுங்க. உனக்கு தெரியும் இப்படி நேராக போட்டு இப்படி ஏதோ ஒன்று இது இல்லை, எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருந்துச்சுன்னா இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அதே இது 1/ன்னு போட்டால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு தெரியும், நேர் விகிதம் எதிர் விகிதம்னு. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணி ஷார்ட் நோட்டாக எழுதிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வச்சு என்ன பண்ண நீ எக்ஸாமில் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த மாசஸ். எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்காப்பா? ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ் m1 இன்ட்டு m2. அப்போ என்னது? அந்த 2 பேருக்கு நடுவில் 2 பார்ட்டிகள் ஏதோ 2 பேர் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்தையும் மார்ஸையும் எடுத்துக்கும். அப்போ அவங்க 2 பேரோட மாஸோட மல்டிப்ளிகேஷன் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஆறுங்கிறது அவங்க 2 பேருக்குள்ள டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த மாதிரி பெரிய டிஸ்டன்ஸ் எல்லாம் ஸ்மால் லெட்டரில் எழுதக்கூடாது, கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். சரியா? ரைட்? அதுதான் ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ். m1 m2/r². ஸோ ஃபார்முலா எழுதிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம்? இந்த தியரி நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? ஃபார்முலா எழுதிக்கிட்டிங்கன்னா தியரி எழுதிடலாம். ஸ்ரீவர்ஷன் நீ அதையும் எழுதிக்கலாம், அது இதெல்லாம் ஒன்று தான். ப்ரௌன் கலர் காம்பவுண்ட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி எழுதுறது ஒன்று தான், நம்ம எழுதுன மாதிரி சிம்பிளாக எழுதுறது ஒன்று தான். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, எழுதிக்கலாம் பிரச்சனை இல்லை. வாட் ஆர் த காசஸ் ஆஃப் ஹைப்பர்மெட்ரோபியா? ஹைப்பர்மெட்ரோபியான்னு என்னது? தூர பார்வைக்கு என்னெல்லாம் காரணம்? வாட் ஆர் த காசஸ் ஆஃப் ஹைப்பர்மெட்ரோபியா? எப்படி மயோப்பியா பார்த்தோமோ அதே மாதிரி ஹைப்பர்மெட்ரோபியாவை பொறுத்த வரைக்கும் டியூ டு ஏஜிங், ஃபஸ்ட்டு வயசாகிறது காரணம். ஏன்னா வயசானவங்களுக்கு தான் தூர பார்வை இருக்கும், பக்கத்தில் இருக்கிறது தெரியும், தூரத்தில் இருக்கிறது தெரியாப்பா யாருப்பா அது அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு அது முக்கியம். டியூ டு ஏஜிங் சிலரி மசில்ஸ் become weak and eye lenses becoming rigid. ரைட்டா? சிலரி மசில்ஸ்னால் என்னது? உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வயது முதிர்ச்சி காரணமாகவும் சிலரி திசைகள் ரைட்டா வலுவிழந்து அது ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ கண் லென்ஸு விரைப்பு தன்மை ரைட்டா? நம்மளோட ஐ லென்சஸ்லாம் என்னது? நல்லா விரைச்சி ரொம்ப ட்ரை ஆகிடும். வாழ்க்கை பூரா கிட்டத்தட்ட 60-70 வருஷம் அந்த வேலை பார்த்துருக்கல. ஸோ தண்ணி சுரக்கிறதா நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய லிக்விட் செக்மெண்டேஷன் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும். ஸோ இட் பிகம்ஸ் ட்ரை. ஸோ அப்போ என்னது? ரொம்ப ட்ரை ஆகிடும். அண்ட் ஆல்சோ ஐ லூசஸ் இட்ஸ் பவர் ஆஃப் அக்கமடேஷன். பவர் ஆஃப் அக்கமடேஷன் என்னது? இப்போ டக்குனு உங்கள் ஃபோன் பார்த்துருக்கீங்க, டக்குனு நிமிந்து உங்கள் ரூமில் பாருங்கள், தூரத்தில் இருக்க பொருள் டக்குன்னு தெரியும். திருப்பி ஃபோன் பாருங்கள் தெரியும், டக்குன்னு பாருங்கள், டக்குன்னு இங்கிட்டு எங்கிட்டு பார்த்தாலும் என்னென்னலாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதெல்லாம் டக்குன்னு தெரியும். உங்கள் கண்ணுக்கு என்ன பண்ணுது? டக்குன்னு அது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி அக்கோமடேட் பண்ணிக்குது. உங்கள் கண் என்ன பண்ணுது? அக்கோமடேட் பண்ணுது. ஆனால் வயசானதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேங்குது, டக்குன்னு பார்க்க முடியல, கொஞ்சம் பார்த்து அதை அனலைசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் an aged person cannot see the nearby objects clearly, so it is also called old age hypermetropia. ஸோ பக்கத்தில் இருக்கிறத டக்குன்னு உங்களால் பார்க்க முடியாது. சரியா? விழிக்கோளம் நீண்டு அப்பா ஐபால் வந்து லென்த் ஆகிறது வந்து மயோப்பியா. இங்கே ஐபால் சுருங்கிடும் ரைட்டா? ஐபால் பிகம் ரெடியூஸ்டு. ஐபால் என்ன பண்ணது? ரெடியூஸ் ஆக போகுது. சரியா? ஐபால் ரெடியூஸ் ஆகிடும். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸோட டிஃப்ரென்ஸ், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுலோட டிஃப்ரெண்ட்.
சரி, ஏதாவது தெரியுதா? ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, நான் வாசிக்கிறேன், அப்படியே புரிஞ்சுக்கோ. இல்லைன்னா மாற்றிட்டு வரேன், கேமராவை சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன். கேமரா செட்டிங்ஸை மாற்றுறேன்னா அப்புறம் மொத்தமாக எல்லாமே மாறுது. சரி, ரைட் விடு. ஓகேவா? An atom is the smallest particle of an element. Molecule is the smallest particle of an element or compound. சரியா? ஆட்டமில் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் என்னது? எலமெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாலிகுலில் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் ஆஃப் வந்து எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட். ஆட்டமில் எலமெண்ட்டு தான் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள், இதில் எலமெண்ட்டோ அல்லது காம்பவுண்டோ. ஆட்டம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் எக்ஸப்ட் நோபல் கேஸ். நோபல் கேஸை தவிர மீது யாருமே என்னது ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்க மாட்டாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா மாலிகுல்ஸ் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட். தமிழ் மீடியத்துக்கு சொல்கிறேன். ஒரு அணுவின் சிறிய துகள் பார்த்திங்கன்னா தனிமம். தனிமம் தான் என்னது? ஒரு அணுவோட மிகச்சிறிய துகள் தனிமம். தனிமம் தான் என்னது? மிகச்சிறிய துகள். ஒரு மூலக்கூறோட மிகச்சிறிய துகள் அப்படிங்கிறது ஒரு தனிமமாக இருக்கலாம் அல்லது ஒரு சேர்மமாக இருக்கலாம். சேர்மமாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு தனிமமாகவும் இருக்கலாம். யார் வேணால் என்ன பண்ணலாம், இதில் இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஆட்டம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் எக்ஸப்ட் நோபல் கேஸ். மந்த வாயுக்களை தவிர வேறு யாரும் தனித்த நிலையில் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே என்னது? ஒன்றொருத்தரோடு சேர்ந்து தான் இருப்பாங்க. மாலிகுல் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட். மூலக்கூறுகள் தனித்த நிலையில் காணப்படும். எக்ஸப்ட் சம் ஆஃப் த நோபல் கேஸ் அதர் எலமெண்ட்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ். மந்த வாயுக்களை தவிர மற்ற அனைவரும் அதிக வினைத்திறன் கொண்டவங்க. இவங்க லெஸ் ரியாக்டிவ். தே ஆர் மோர் ரியாக்டிவ், தே ஆர் லெஸ் ரியாக்டிவ். இவங்க மோர் ரியாக்டிவ், இவங்க என்னது? லெஸ் ரியாக்டிவ். ஆட்டம் டஸ் நாட் ஹாவ் கெமிக்கல் பாண்டு. அணுக்களுக்கு நடுவில் வேதி பிணைப்பு இருக்காது. ஆட்டம்ஸ் இந்த மாலிகுல்ஸ் ஆர் ஹெல்டு பை கெமிக்கல் பாண்ட்ஸ். மாலிகுல் மூலக்கூறில் இருக்கக்கூடிய அணுக்கள் என்ன பண்ணுமா? வேதி பிணைப்பு மூலமாக தான் இணைஞ்சிருக்கும். கெமிக்கல் பாண்ட்ஸ் மூலமாக தான் இணைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? கெமிக்கல் பாண்ட்ஸ் மூலமாக தான் இணைஞ்சு காணப்படுமா. ஓகேவா? Right. Now let us move on to the question next. Differentiate convex lens and concave lens. சூப்பரான கொஷின்ல கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ். ரைட்டா? 4 மார்க்கில் கேட்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்குற டிஃபரன்ஸ் கொஷின்னா 4 மார்க்கில் கேட்கலாம். ரைட்டா? கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் இது பல தடவை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே நான் ஷார்ட் பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை எழுதணும். இது நான் ஷார்ட்டாக ரிவிஷன் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்துருக்குது. திஸ் இஸ் அ ரிவிஷன் ஸ்லைடு, திஸ் இஸ் நாட் தி ஆக்சுவல் ஸ்லைடு. இது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும்? கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதணும். சரியா? எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி என்ன பண்ணணும்? டீட்டெயிலாக நீ ஆல்ரெடி என்ன படிச்சியோ அதை நீங்கள் டீட்டெயிலாக எழுதணும். ஸோ திக்கர் இன் மிடில் தேன் அட் த எட்ஜஸ். சரியா? நடுவில் என்ன பண்ணுமா? திக்காக இருக்குமா? எட்ஜை விட. எட்ஜஸை விட இங்கே என்ன பண்ண போகுது? திக்காக இருக்க போகுது. தின்னர் இன் த மிடில் தேன் அட் த எட்ஜஸ். சரியா? ஓரங்களில் தடிமனாகவும் மையங்களில் ஓரங்களில் பார்த்திங்கன்னா மெலிதாகவும் மையத்தில் தடிமனாகவும் இது இருக்கும். இது ஓரங்களில் தடித்தும் மையத்தில் மெலிதாகவும் காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடியூஸ் ரியல் இமேஜஸ். உண்மையான பிம்பங்களை உருவாக்கும். இது போலியான பிம்பங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் கால்ட் கன்வர்ஜிங் லென்ஸ். குவிக்கும் ஆடி, குவி ஆடி. இது விரிக்கும் ஆடி, டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இட் யூஸ்டு டு ட்ரீட் ஹைப்பர்மெட்ரோபியா. ஹைப்பர்மெட்ரோபியான்னு என்னது? தூர பார்வையை சரி செய்வதற்கும், யூஸ்டு டு ட்ரீட் மயோபியா கிட்ட பார்வையை சரி செய்வதற்கும் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதெல்லாம் டீட்டெயிலாக நீ எழுதிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி சிம்பிளாக நான் வந்து ஷார்ட்டாக ரிவிஷன் ஸ்லைடுக்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் டீட்டெயிலாக எழுதினா போதும். சரியா? என்ன அவ்வளோதான்ப்பா. ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் இட். சரியா? கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ரைட். ஸோ எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் உங்ககிட்ட இருந்து. 14 தானே? அதாவது ஆக்சுவலாக நான் வந்து தூக்கத்தில் பண்ணேன்னா இல்லை என்ன பண்ணேன்னு தெரில. 2 தடவை இந்த கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 15ஆம் கொஷினும் இதுன்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுதான் ஒரு தப்பு. 15ஆம் கொஷினையும்
அதே தான் நினச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வேறு ஒரு ப்ராப்ளமுக்கு பதிலாக. அதனால் ஒரு கொஷின் உனக்கு வேறு எப்பயாவது சேர்த்து சொல்லி தந்துடுறேன், சரியா? எனக்கு வந்து என்ன அப்படின்னா, அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 4 டேஸ்க்கு எனக்கு ஒரு பிளான் வேணும். நீங்கள் என்ன வேணும்னு சொல்கிறீங்களோ அதை நான் சொல்லி தர போகிறேன். தெர் இஸ் கோயிங் டு பி சம் ஏர்லி மார்னிங் செஷன். 4 மணிக்கு ஏர்லி மார்னிங் கிளாஸ் வச்சா யாரெல்லாம் வருவேன்? காலையில் 4 மணிக்கு என்ன 12th ஸ்டாண்டர்டில் 4 மணிக்கு படிக்கிறாங்க பார்த்தியா? மேக்ஸ் கிளாஸ் 4 to 6. மேக்ஸ் கிளாஸ் எத்தனை மணிக்கா? காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்குமா? வேணாம் 4 மணிலாம் வேணாம். ரெடியா? ஒரு வாரத்துக்கோ அல்லது ஒரு 3 நாளைக்கு மட்டும். ஏன்னா நீ சாயங்காலம் தீ மின்னலுக்கு போய்டுற, உன்னை அப்புறம் கூப்பிட்டு முடியலை, உன்னை படிக்க வைக்க முடியல. அதனால தான் நாளைக்கு கிடையாது, நாளைக்கு இன்றைக்கி நைட்டும் எதுவும் கிடையாது, நாளைக்கும் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி நைட்டு கிளாஸு ப்ளஸ் நாளைக்கும் நான் எந்த கிளாஸுமே ஷெட்யூல் பண்ணலை. பிகாஸ் we have to complete rest. இன்றைக்கி நைட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். எப்பயும் தூங்காமல் இருக்க மாதிரி தூங்காமல் இருக்காத, தயவு செஞ்சு தூங்கிடு. நாளைக்கும் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரி. அதுக்கப்புறம் மேக்ஸ் மேரத்தான் இருக்குது, மேக்ஸ் மேரத்தான் படிச்சுட்டு திங்கக்கிழமை நிறைய பேருக்கு எக்ஸாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், தமிழ் அண்ட் மேக்ஸ். ஸோ அதெல்லாமே திங்கக்கிழமையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி திங்கக்கிழமை காலையில் இருக்கும் அல்லது செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து நம்ம மார்னிங் 2 hours கண்டினியூஸ் கிளாஸஸ், சரியா? 2 hours. ஏன்னா அடுத்த வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கனால ஒன்று 5 to 6:30 அல்லது 4:30 to 6:30, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. 4:30 to 6:30 அல்லது 5 to 6:30 ஏதாவது ஒன்று இருக்க போகுது, சரியா? ஏன்னா 45 minutesல நம்ம ஒரு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ மிட் டர்ம் டெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு 2 hours கண்டினியூஸாக படிக்க போகிறோம். 1.5 hoursலேருந்து 2 hours. 45 minutesங்கிறது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன், அதனால தான். ஸோ ஒன்று 5 o'clock இருக்கும் அல்லது 4 o'clock இருக்க போகுது. எனக்கு பொறுத்த வரைக்கும் 5 o'clock வில் பி அ குட். நான் 11th கட் பண்ணி விட்டுட்டு 11th சாயங்காலம் எடுத்துகிட்டு 5 o'clockலேருந்து 6:30 வரைக்கும் கண்டினியூஸ் கிளாஸ் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இன்று காலை 11ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் எடுக்கும். இன்று காலை 11ஆம் வகுப்பு கிளாஸே எடுக்க முடியல, அது பாதியிலே கட் ஆகிடுச்சு. அதுதான் பெரிய பிரச்சனை. ஓகே, ரைட். அதனால் நம்ம வந்து 4 o'clock அல்லது 5 o'clock 4 o'clock நிறைய பேர் விருப்பம் தெரிவிக்கிறீங்கன்னா ரைட், சரி, ரைட். ஓகே ரைட், சரியா? சரி, பார்த்துக்கலாம். நம்ம 4 or 5 நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம எனக்கு என்னென்னா எல்லா போர்ஷனையும் ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ணுங்க. என் வாயிலேருந்து ஒரு தடவை நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா, யூஸ்வலாக எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, டே இந்த கொஷின் எனக்கு சொல்லு அப்படின்னு. ஸோ அந்த ஃப்ரெண்டு காதில் சொன்னதை கேட்டுட்டு போய் எழுதுகிறப்ப அதுலேருந்து ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ நம்ம பசங்க வாங்குவானுங்க. அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல உனக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு தடவை நான் வாசிட்டு விடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதை நான் பண்ண போகிறேன், அதனால் பார்த்துக்கலாம், சரியா? ஓகே, ரைட், சூப்பர். பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம், வி வில் see that. ஓகேவாப்பா? இப்போதைக்கு நம்ம எல்லோரும் விடை பெற்றுக்கொள்வோம். டாட்டா, பபாய், see you. இன்றைக்கி சாயங்காலம் ஒன்று 5 மணிக்கு கிளாஸ் இருக்கும், இல்லை 6 மணிக்கு இருக்கும். ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக 2 hours கிளாஸ் கண்டிப்பாக இன்றைக்கி சாயங்காலம் இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் போடுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன், அதில் பார்த்துக்கோங்க, சரியா? இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா, பபாய்.